ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே அந்த வசனத்தை, எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த காலை வேளையில் இந்த உபவாச ஜெபத்திற்காக விசேஷமாய் கண்டினியூவா இப்போ 2வது மாதமாக நமக்கு இந்த குடும்பத்தை குறித்து, குடும்ப சமாதானத்தை குறித்து நம்ம தியானிச்சுட்டே வர்றோம். ஒவ்வொரு நாட்களும் குடும்ப சமாதானத்திற்கு தேவையான சில காரியங்களை ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இன்றைய தினத்தில் நான் வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு முன்பாக வைத்து, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த தைரியம் என்கிற ஒன்று இருந்து அப்படின்னு சொன்னா இது என்னவாமாமா, மிகுந்த பலன். மிகுந்த பலன், பெரிய பலன். உங்களுடைய பெரிய பலன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய தைரியத்துல இருக்குது. ஆனா எதை வேணாலும் உங்களை விட்டு போட்டோம், பணம் போயிட்டோம், போயிட்டோம், பரவாயில்ல. ஆனா எது மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போக கூடாதாமா, இந்த தைரியம் மட்டும் ஒரு பிள்ளையின் இடத்துல இருந்து போக கூடாது. இந்த தைரியமா இருந்தா எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் நம்ம ஜெயித்தரலாம் அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இதற்கு பல சம்பவங்களை நான் உலகத்தில் கூட பார்த்துருக்கிறேன். அதான் கடந்த நாட்களில் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த போத்தனூரில் இந்த கேரளா ட்ரெயினில் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ண ஒரு நபர் அவர் கோயம்புத்தூரில் இறங்கினா அவருக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில். அப்போ அது கேரளா வழி போகிற அந்த ட்ரெயின். அப்போ இவர் கோயம்புத்தூரில் வரும்போது தூங்கிட்டார். காலையில் ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா விடியகாலம் அது கிராஸ் ஆகும். கரெக்டாக அது நம்ம விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெயினில் நம்ம கரெக்டாக இறங்க முடியும். கொஞ்ச நேரம் தான் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் நிற்கும். பொதுவாக சில ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் ரொம்ப நேரம் நிற்கும். ஆனால் இந்த ட்ரெயின் ஒரு 5 மினிட்ஸ் 10 அதுக்குள்ளே போயிடும் அது. அப்போ அவர் போத்தனூர் போன உடனே, போத்தனூர் அடுத்த ஸ்டாப்பு போகும்போது அவர் கண் விழிச்சிட்டாரு. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனை தாண்டிட்டோம்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரு. உடனே போத்தனூர்லேருந்து அந்த வண்டி இப்போ கிராஸ் ஆக போகுது. என்ன பண்ணிட்டாருன்னா பேகை ஃபஸ்ட்டு போட்டார். வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, நம்ம இன்டர்வியூ போய் ஆகணுன்றதுக்காக குதிச்சிட்டார். எதே தவறுதலாக அவர் குதிச்சது அவருடைய கால் போய் அந்த சக்கரத்தில் மாட்டி அவர் காலையில் அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செதஞ்சிருச்சு, கால் அப்படியே செதஞ்சிருச்சு. ஆனால் நினைவு அவருக்கு இருக்குது, பிளட்டு நிறைய போயிருக்குது. நடந்த சம்பவம். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பேகை எடுத்து அதிலிருந்து ஒரு துணியை எடுத்து தன்னுடைய கையினாலேயே தன்னுடைய செதஞ்சு போன காலை இறுக்கமாக அவர் கட்டி கை செய்க காமிச்சு ஆப்போசிட்டில் இருந்த ஆட்டோக்காரரை கூப்பிட்டு அவரை வர சொல்லி தூக்கி அந்த ஆட்டோவில் வைத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவருடைய காலில் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் அதுக்கப்புறம் அவருடைய நல்லா இருக்கார் இப்போ. அப்போ இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ட்ரெயின்ல இருந்து விழுந்து கால்கள் அடிப்பட்ட ஒரு மனுஷன் அது அப்படின்னா அந்த தைரியம் பாருங்களேன். அந்த மனதில் இருக்கிற ஒரு பெரிய தைரியம் அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் அவர் பயப்பட்டிருந்து அப்படியே ஆயிருப்பாரு. ஆனால் அவர் மயக்கம் அடைஞ்சிருப்பாரு. அடுத்து அவருடைய உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த தைரியம் அவரை கொண்டு போய் காப்பாற்றி அவரை கொண்டு போகிற அளவுக்கு வச்சிருச்சு. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பெரிய தைரியம் நமக்கு வேணும். நமக்கு பணம் இருக்குன்ற தைரியம் இல்லை, நமக்கு பொருள் இருக்கிற தைரியம் இல்லை, நமக்கு கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு பெரிய தைரியம் நமக்கு இருக்குது. எந்த சூழ்நிலையானாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை தூக்கி எடுப்பார், அவர் நிமிர நடக்க பண்ணுவார். அந்த தைரியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க ஏதாவது ஒன்றை குறித்து உங்க தைரியத்தை நீங்க இழந்து வந்திருப்பீங்கன்னா இன்று ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. மகளே, எல்லாவனை விட்டு போட்டு பரவாயில்ல, மகனே எல்லாத்துலயுமே நீ நஷ்டமான பரவாயில்ல, ஆனா மிகுந்த பலனுக்கு ஏதுவான உன்னுடைய தைரியத்தை மட்டும் நீ என்ன பண்ணிடாதன்னா நீ விட்டுறாத. உன் தைரியத்தை மட்டும் நீ விட்டுறாத. இழந்தது சகலவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன், உன்னை மறுபடியும் நான் அலங்கரிப்பேன், உன்னை மறுபடியும் அந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்துவதற்கு கர்த்தரால முடியும். நம்முடைய தைரியத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மிகுந்த பலனுக்கு ஏதுவான. அதனால ரொம்ப பிரயோஜனம். ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமா இருந்தா அதனால என்னவா இருக்குமா மாமா, பிரயோஜனம் உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனா நான் இன்றைக்கு பேச போகிறது அதுவல்ல, ஆப்போசிட்டா. அப்படின்னா என்னன்னா இந்த தைரியம் ஓகே, ஆனா இந்த ஓவர் தைரியம் பிரச்சனை. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, தைரியம் இருக்கலாம், ஆனா என்ன தைரியம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா ஓவர் தைரியம் வந்துடக்கூடாது.
ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக ஆபத்தானது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஓவர் தைரியம் என்கிற ஒன்று இந்த குடும்பத்திற்கு ஆபத்தாய் முடிந்துவிடும். கவனிங்க, சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சகோதரிகளையும் எல்லா சகோதரர்களும் அப்படி சொல்லலை. சில சகோதரர்கள் என்ன, நான் தானே இந்த வீட்டில் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பணத்தில் தானே நீங்கள் பிழைக்கிறீங்க, என் பணத்தில் தானே நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, நான் வந்து சம்பாதிக்கிறதுனால நீங்கள் யாருமே இல்லைன்னா கூட என்னால் வாழ முடியும். இது ரொம்ப தைரியம். இது சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு துவங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும். என்ன தைரியம் வந்துடும்னா, என்ன இப்போ நான் சம்பாதிக்கிறேன், என்ன ஏன் நீங்க என்ன உங்களுக்கு என்ன காலம் முழுவதும் நான் அடிமையா இருக்க முடியுமா? நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு வேலை ஆளா வைக்க தெரியும், எனக்கு என் பிள்ளைய வளர்த்த தெரியும், என்னால எல்லாமே முடியும், என்ன எதுவுமே நீங்க கேட்டுறக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த 15,000 ரூபாய் சம்பளம், இந்த 20,000 ரூபாய் சம்பளம் வந்து அவர்களுக்குள்ள ஒரு ஓவர் தைரியத்தை, தான் கணவர் இல்லைன்னா கூட வாழ்ந்துருவேன், குடும்பம் இல்லைன்னா கூட வாழ்ந்துருவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை உள்ளுக்குள்ள கொடுக்குது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் எதற்கு ரொம்ப எதிரி அப்படின்னு சொன்னா, ஓவர் தைரியத்திற்கு ஆண்டவர் எதிரி தான். நீங்கள் சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலிடத்துல சாமுவேல் வந்து சொல்லிட்டு போறாரு, எப்பா நீ ஒண்ணு பண்ணு, நீ நாம் வருகிற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு காத்துட்டு, நான் வருவேன், நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஆனா சவுல் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தன்னை விட்டு போறாங்க, எதிரி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல நெருங்கி வராங்க. இப்போ யாருமே அவ்வளவு சீக்கிரமா ஆசாரியனுடைய வேலையை செய்ய மாட்டாங்க. அது வந்து புனிதமானது, அதுல எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து நீதி செய்கிறவர், உடனே தண்டனை கிடைக்கும். அதனால ஆசாரியன் பிரதான இடத்துக்கு போகணும்னா கூட அந்த பிரதான ஆசாரியன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போகணும், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் போகணும், அதுலயும் இடுப்புல சங்கிலியை கட்டிட்டு தான் போகணும். இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனா இந்த சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்குது. நான் யாரு? இந்த நாட்டினுடைய ராஜா. என்ன பெரிய பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆசாரியன் மட்டும்தான் செலுத்தணுமா? அவசரத்துக்கு நான் செலுத்தினா தவறு இல்லையே. அப்போ தைரியம் இருக்கலாம். இந்த ஓவரா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அந்த தைரியத்துல போய் அந்த ஆட்டை வாங்கி பலி செலுத்தின உடனே வேதம் சொல்லுது, நீ ராஜ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ கர்த்தருடைய ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நீ தைரியமாய் செய்ததுனால நீ ராஜாங்கத்திலிருந்து விலக்கப்பட்டாய். இன்றைக்கு கூட இந்த ஜெபத்தில் கேட்கிற யாராவது ஒருத்தர், சிஸ்டர், உங்க பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நீங்க நல்லா தைரியசாலியா வளர்த்துங்க, உங்க ஆண் பிள்ளைகளை தைரியசாலியா வளர்த்துங்க. ஆனா நான் நம்புறேன், ஓவரா எதுக்குமே பயம் இல்லாம, யாருக்குமே பயப்படாம, எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாம என் பிள்ளை வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த தைரியத்தை ஊட்டி வளர்த்துக்கிறீர்களோ அந்த தைரியமே உங்க பிள்ளைகளுக்கு என்னவா அமைஞ்சிடும் அப்படின்னு சொன்னா, பெரிய ஆபத்தா அமைஞ்சிடும். சில காரியத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா பயம் வேணும். என் குடும்பம் பிரிஞ்சா என்ன ஆகுறது, எனக்கு இந்த காரியம் மாறுதலா முடிஞ்சா என்ன ஆகுறது, இந்த இடத்துல நான் போய் கஷ்டப்பட்டா என்ன ஆகுறது, இது மாறுதலா முடிஞ்சா என்ன ஆகுறது, இப்படிப்பட்ட பய உணர்வு கொஞ்சமாவது அவர்களுடைய இருதயத்தில் இருந்தா தான் நான் நம்புறேன் சில ஆபத்துகளுக்கு அவர்களால் தப்பு வைக்க முடியும். நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய ஜீவராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா, அவைகள் வந்து நம்மை விட ரொம்ப வந்து பலவீனமா இருக்குது. ஆனா தங்களை அது எப்படி காப்பாற்றி கொள்ளுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு உள்ளே எழும்புகிற பயம்தான் சில நேரத்தில் அதை என்ன பண்ணுது அப்படின்னா காப்பாற்றி கொள்ளுகிறது. நீங்கள் வேதத்தில் வந்து தீனாள் அப்படின்ற ஒரு பெண் இருக்கும். அப்ப அந்த தீனாளுக்கு வந்து எல்லாருமே பசங்க, இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் என்னது, பொண்ணு. பொதுவாகவே வந்து ஒரு வம்சத்தில் வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வைங்களேன், 5 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு வீட்டில் எல்லாம் ரொம்ப சொல்லுங்க செல்லம், அப்புறம் வந்து ரொம்ப நிறைய தைரியம் எல்லாம் அந்த பிள்ளைக்கு இருக்கும். என்ன வேணாலும் கிடைக்கும். ஆளாளுக்கு பிறந்த நாள் வந்தால் எல்லாரும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தீனாளுடைய வீட்டில் வந்து இந்த தீனாளை வந்து ரொம்ப தைரியமாக வளர்த்துனாங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சிமியோனும் லேவியும் அடிக்கடி போய் தீனாள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏய் உன்னை எவனாவது பார்த்தானா, உன்னை எவனாவது மிரட்டினானா, உன்னை யாராவது ஏதாவது செஞ்சாங்களா, நீ ஒன்றுமே பண்ணாத, அண்ணங்கிட்ட வந்து சொல்லு, அண்ணன்
பார்த்துக்கிறேன். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தீனாளுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும். என்ன வந்தாலும் என் அண்ணங்க 2 பேரும், அந்த ஊர் வந்து யாக்கோபுக்கு அந்த ஊர் புதுசு, இப்பதான் அந்த ஊருக்குள்ள என்ட்ராயிருக்கிறாரு. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க, அதோட ராஜாங்கம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட மனிதர்கள், இதுவரைக்கும் ஒரு நாலேஜ் வந்து அவருக்குள்ளேயே வரல. ஆனா வேதம் சொல்கிறது, தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். அப்போ இந்த பிள்ளைக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிப வயசுல இந்த டைம்ல அவளுக்கு வந்து இவ்வளவு தைரியம் வரக்கூடாது. தன்னுடைய சகோதரர் இருக்காங்கன்னு நம்பினாங்களோ, ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க நம்பினாங்களோ, என்னமோ தெரியல, ஒரு வரட்டு ஒரு குருட்டு தைரியம் வந்துருச்சு. தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போனாள். வேதம் சொல்லுது, அந்த தைரியம் அவளை வாழ வைக்கல, அந்த தைரியம் அவளை ஒரு குடும்பத்துல வெற்றியாளா நிறுத்தல. எந்த தைரியம் நல்லதுன்னு நினைச்சாலோ அந்த தைரியம் என்னவா மாறிச்சுன்னா, அவ எதிர்கால வாழ்க்கைக்கே ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. இந்த ஜெபத்துல ஆண்டவர் யாருக்காக பேசுறாருன்னு தெரியல. சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கடன் வாங்குறதற்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க, எப்படி இந்த தைரியம் வருதுன்னு தெரியலங்க. எப்படி தைரியம் வருதுன்னே தெரியல. நாளைக்கு வந்துரும், நாளானைக்கு வந்துரும், அடுத்த மாசம் வந்துரும், அடுத்த வருஷம் வந்துரும், எனக்கு இந்த காரியம் வந்துச்சுன்னா 10 கோடி வந்துரும், 7 கோடி வந்துரும், 3 கோடி வந்துரும், 50 லட்சம் ரூபாய் வந்துரும். கண்ணை மூடிட்டு, இல்ல உங்களுக்கு ஞானம் இல்லையா, இல்ல என்ன யோசிக்கிறீங்க? நான் வந்து இத்தனை நாட்களும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், இவ்வளோ பெரிய ஊழியத்தை பண்ணுகிறோம், இவ்வளோ ஜனங்களை நம்ம சந்திக்கிறோம், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிடுறோம். ஆனா 50,000 ரூபாய் பணம் வாங்குவதற்கு கூட நான் ரொம்ப யோசிச்சு ரொம்ப பயப்பட்டு, ஐயோ ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம அவ்வளோ சீக்கிரம் போயிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம வாக்கு கொடுத்துடக்கூடாது, கட்ட முடியலன்னா என்ன பண்றது, அதை பண்ண முடியல என்ன பண்றது, அவ்வளவு யோசிப்போம். ஆனா சிலர் வந்து மாதம் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. எவ்வளவு கடன் வாங்குவாங்க தெரியுமா? 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய். என்னன்னு கேட்டா அவ்வளவு தைரியம். இன்னும் அந்த தொழில ஆரம்பிக்கவே இல்லை, இந்த அதுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே இல்லை, அதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுமா? 2 வருஷத்துல அது வந்துடும் சார், 3 வருஷத்துக்குள்ள அது வந்துடும் சார். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருந்தீங்கன்னா, நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாங்க, ஆனா என்ன அழிக்கிறது மாதிரி தைரியத்தை எனக்கு என்ன பண்ணிடாதீங்கன்னா கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளா, உங்களுடைய தைரியத்துல ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும். உங்களுடைய தைரியத்துல யார் முதல்ல இருக்கணும் அப்படின்னா, அதுவும் உங்களுக்குள்ளே எழும்புகிற உங்கள் தைரியம் அல்ல. என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என்ன கர்த்தர் நடத்துவாரு, எவ்வளவு பெரிய சூழ்நிலைக்குள்ளே நான் தப்பிச்சு நின்றுவேன், நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், என் ஆண்டவர் என்ன நடத்துவார் என்று கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒரு தைரியம், ஆண்டவரே உங்களை தைரியப்படுத்துவார். அது பெரிய சவாலா இருக்கும். அது வந்து உங்களுக்கு முன்பாக வந்து சாதாரணமான இருக்காது. ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு தைரியத்தை வைப்பார், அது தனியா தெரியும். ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் உங்களுக்கு தனியா தெரியும். கர்த்தரே உங்களை மோட்டிவேட் பண்ணுவார். ஆண்டவர் அந்த தைரியத்தோட நீங்க போங்க, நான் நம்புறேன் கர்த்தர் உங்க கூட இருந்து கிதியோனை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு தைரியம், யாரோ ஒருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்றதுனால, யாரோ ஒருத்தர் உங்களை உற்சாகப்படுத்துறதுனால, இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே எழும்புகிற உங்க அம்மாவுடைய உங்க அப்பாவுடைய அந்த தைரியம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், சில நேரத்தில் எந்த தைரியம் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தைரியம் உங்களை என்ன படுத்தும்னா ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். சில வந்து சகோதரிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பொல்லாத கணவனார், தவறான வழியில் நடக்கிற கணவனார், இதெல்லாம் நான் சொல்ல வரல, நல்ல கணவனாரா இருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய சண்டை ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே கண்ணை மூடிட்டு தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு, ஐ ஆம் ரெடி, நான் இந்த 2 பிள்ளைங்களையும் கொண்டு போறேன், நான் இந்த 3 பிள்ளைகளை நான் வளர்த்துறேன், என்னால் வளர்த்துற முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால் வளர்த்துற முடியாதுன்னு நினைக்கிறியா? சிஸ்டர், யாராவது அப்படி, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களும் அப்படிதான், நான் வளர்த்து காமிக்கிறேன், நீ வேணா எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் நீங்க தைரியத்துல எடுக்கிற முடிவு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் உங்கள் சரீரத்துல பலவீனம் அடையும் போது, உங்க பிள்ளைங்க வளர்ந்து உங்களை கேள்வி கேட்கும் போது, உங்க பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கையில எடுக்கும் போது, உங்க மனசு அப்பதான் தோணும், நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப கவனமா இருங்க. சில தைரியங்கள் வந்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செயல்பற்றவே கூடாது.
வேலை ஸ்தலத்துல தைரியம் இருக்கலாம், ஆனா ஓனரை எதிர்க்கிற தைரியம் நமக்கு சொல்லுங்க. ஹலோ, ஓனரை எதிர்க்கிற தைரியம் இருந்துடக்கூடாது. சிலர் அப்படிதான் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் வேலை செஞ்சு தானே நீ சாப்பிடுற, நான் வேலைக்கு வரலன்னா உனக்கு யாரையா வருவா, உன்னை நான் எதிர்ப்பேன், உன்னை நான் கேள்வி கேட்பேன். ஏன் அப்படின்னா, நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறவனா இருக்கலாம், ஆனா நான் இல்லைன்னா நீ சம்பாதிக்க முடியாது. அப்படி உடனே ஒரு தைரியம் வந்துடும் உங்களுக்கு, அதை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, எனக்கு எங்க போனாலும் என்னை கூப்பிட்டுருவாங்க, நான் எங்க போனாலும் அங்கீகரிக்கப்படுவேன். இல்ல, நீங்க மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுடைய அதிகமான தைரியம் உங்க குடும்பத்தை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, உடைச்சிடவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கணும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, எனக்கு தேவையான தைரியத்தை எனக்கு தந்தால், என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஆண்டவரே நீர் விரும்புகிற தைரியத்தை எங்களுக்கு தந்தால் போதும். அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழு பலத்தோடு கூட, ஆண்டவரே எங்களுக்கு தேவையான தைரியம், அதுவும் நீர் இருக்கிறீர் என்கிற அந்த தைரியம், உம்மை நம்பி வாழ்கிற அந்த தைரியம், ஆண்டவரே உமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த தைரியம், அது மட்டும் இருந்தால் போதுமானது. சத்துரு கொடுக்கிற தைரியம் எங்களுக்கு, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பிசாசு கொடுக்கிற தைரியம் எங்களுக்கு ஒரு நாளும் வேண்டாமப்பா. சத்துரு கொடுக்கிற தைரியம் எங்களுக்கு வேண்டாம், சத்துரு கொடுக்கிற தைரியம் எங்களுக்கு வேண்டாம். உங்களுக்குள்ள வேறு உங்க தைரியத்துல உங்களை சார்ந்து, ஆமென், கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்க சிலர் சின்ன வயசுல இருந்து தாங்கள் ஒரு பயந்தாங்கொல்லியா இருப்பாங்க, தாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறவங்களா இருப்பாங்க. அதனால அவங்க முதல்ல என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, நானே ஒரு பயந்தாங்கொல்லியா வளர்ந்தேன், ஆனா என் பிள்ளைய சொல்லுங்க, என் பிள்ளைய நான் அப்படி வளர்த்த மாட்டேன், என் பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக தான் நான் வளர்த்துவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமான தைரியத்தை கொடுப்பார்கள். கடந்த நாட்களிலே ஜெயிலில் இருக்கிற ஒரு வாலிப தம்பியை நான் சந்திச்சிட்டேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ ஏன் ஜெயிலுக்கு போன அப்படின்னு கேட்டேன். சின்ன பையன், அவனுக்கு ஒரு 21 வயசு ஆயிடுச்சு, 21 வயசு. ஆனால் பர்சனலாக அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு என்னமோ தெரில, என்ன ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. எப்போ இருந்தாலுமே அவன் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது இடத்துல அவங்க மோசமான ஒரு கேங் தான். ஆனால் ஏதாவது இடத்துல கிராஸ் ஆகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் கூட நின்றுட்டு, பாஸ்டர் சரி பாஸ்டர் அப்படின்ட்டு தான் போவான். அந்த மாதிரி ஒரு என்ன நேசிப்பான் பர்சனலாக. அப்போ ஒரு நாள் அவன் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு கொஞ்ச நாள் காணோம். ஒரு நாள் சந்திக்கும் போது கேட்டேன், என்னடா கொஞ்ச நாள் காணோம் ஆளை, எங்கே போனேன் அப்படின்னா, இல்லை பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஸ்டேஷன் போக வேண்டியதாக இருந்துச்சு, அங்கே தான் ஜெயிலில் தான் இருந்தேன், இப்போ தான் ஜாமீன் வாங்கி வந்தேன் அப்படின்னா. என்னடா சொல்லிட்டுருக்கேன், 21 வயசு, இந்த வயசில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன்றதை சிம்பிளாக சொல்கிறியா அப்படின்னு. பாஸ்டர் இது ஒரு 7ஆவது டைம் ஆயிடுச்சு அப்படின்னா. 7ஆவது டைம் 7 டைம் 7ஆவது டைம் போயிட்டு வரேன் அப்படின்னா. என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இல்லை ஒருத்தன் ஓவராக பேசிட்டு இருந்தான், நான் கத்தி கையில் வச்சுருந்தேன், நான் அவனை ரொம்ப கையில் குத்தலான்னு நினச்சேன், கழுத்தில் பட்டுச்சு, அதனால அவன் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான், பிடிச்சிட்டாங்க அப்படின்னா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கையில் கத்தி வச்சுருந்தா கையில் குத்தலான்னு பார்த்தா கழுத்தில் குத்துறேன், என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டா, ஆமாம் பாஸ்டர். அப்போ அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன் ஒரு விஷயத்த சொன்னான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவருடைய தாய், அவன் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது அந்த தாய் சொல்லுவாங்களாமா, உன் அப்பா மாதிரி நீ கோழையா இருக்காது, உன் அப்பா மாதிரி நீ கோழையா இருக்காது. ஸ்கூலில் ஒரு பையன் ஒரு டைம் சின்ன வயசில் அவன் அடிச்சுட்டு வரும்போது, அவன் ரத்தத்தோட வீட்டுக்கு வரும்போது, உங்கள் அப்பனும் இந்த மாதிரி தான் போகிற இடத்துலலாம் அடி வாங்கிட்டு வந்துடுவான், நீ திருப்பி நாளைக்கு அடிச்சுட்டு வா, அப்போ தான் அவனை திருப்பி அடிக்க மாட்டான். அப்போ அவன் சொன்னான், என்னை இவ்வளவு மோசமான தைரியசாலியாக வளர்த்துனது வேற யாருமே இல்லை பாஸ்டர், எங்கள் அம்மா தான் அப்படின்னா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாயும் தகப்பனும் ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை கோழையாக வளர்த்துறதுக்காக நான் சொல்லலை, கோழையாக வளர்த்துறாதீங்க. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உங்கள் பிள்ளைகளை வளர்த்துங்க. உங்கள் பிள்ளையினுடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் ஒரு சின்ன பயம் இருக்கணும்.
எனக்கு எதிராக இருக்கிறவன் தோற்றுதான் போயிடுவான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை அவன் எனக்கு விரோதமா திரும்பிட்டான்னா, விரோதமா இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன் அப்படின்றத உங்க பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்து கற்றுக் கொடுக்காம நீங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் தட்டி கொடுத்து, நீ பெரிய தைரியசாலி, நீ எங்க வேணாலும் போயிட்டு வருவாதான். சில அம்மாங்களுக்கு, சில அப்பாங்களுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கும். என்ன பெருமை தெரியுமா? என் பிள்ளைய விட்டா 10 பேரை அடிச்சுட்டு வந்துருவான். ஹலோ, 10 பேரை அடிச்சுட்டு வந்துருவா, 10 பேரை இது பண்ணிட்டு வந்துருவா. அவெல்லாம் ஒன்றும் கோலெல்லாம் கிடையாது. இப்போ விட்டு பாருங்க, யார் தெரியுமா அவ சிங்கம், அவ புலி, அவ கரடி. யார் முன்னாடி வச்சு? அவங்க முன்னாடி வச்சே. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு குரங்கு, பன்னி, நாய் இந்த மாதிரி வைக்காம சிங்கம், புலி இப்படின்னு பேர் வைக்கிறது நல்லதான், சந்தோஷமா தான் இருக்கு. சிலர் ஒன்று அந்த அம்மா அந்த எஸ்ட்ரீம், 2 விதமான அம்மா. ஒரு அம்மா என்ன அப்படின்னா, குரங்கு, பல்லி, நாய், இருக்கிறதுலேயே மோசமான ஜீவஜாதிகளுடைய பேரெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு வச்சுக்கும். கூப்பிடும்போது அப்படிதான் கூப்பிடும், ஏன் பண்ணி இங்கே வா, ஏன் குரங்கு இங்கே வா அப்படின்னு கூப்பிடும். இன்னொரு எஸ்ட்ரீமில் உள்ள அம்மா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீ சிங்கம்டா, நீ புலிடா, நீ கரடிடா அப்படின்னு. நான் சொல்கிறேன், மிருகங்களுடைய பேரை வச்சு உங்கள் பிள்ளைகளை கூப்பிட வேண்டாம், சரியா? உங்கள் பிள்ளைகளை எப்படி என்றால், தைரியம் உனக்கு வேணும். ஆனால் அந்த தைரியத்தில் கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நிதானமாய். உன் தைரியம் ஒருத்தரை எடுத்தெறிஞ்சு அப்படியே பேசிடக்கூடாது. உன் தைரியம் எதை வேணாலும் நான் செஞ்சிருவேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு உன்னை கொண்டு வந்துடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற அந்த தைரியம் ஒரு நாள் உன் பலன் குறையும் போது, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் எதிராய் வரும்போது, நீ நினைத்தது நடக்காத போது உன் தைரியம் பலவீனப்படுமானால் உன்னால் அதுக்கு எதிராக நிற்க முடியாது. அதனால ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு மிக அவசியமானது ஒன்று என்ன அப்படின்னா, மிதமான தைரியம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிகிறது. கணவன் மனைவி பிரிகிறார்கள், பிள்ளைகள் பிரிகிறார்கள். அதான் இன்னைக்கு அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்ச பொண்ணை அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. கல்யாணம் அன்னைக்கு பிடிச்ச பையனை 10 நாள் தாண்டி பிடிக்க மாட்டேங்குது. ஒன்னு எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க, ஒன்னு எனக்கு எப்படின்னு தெரியல. 10 நாளில் ஒரு பையன் பிடிக்காம போயிடுவானா, 5 நாள்ல ஒரு பையன் பிடிக்காம போயிடுவான். எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஏன் வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் வாழ்ந்துருவேன், நான் இருந்துருவேன், நான் தாண்டிடுவேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையை பிரியணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேலை, உங்களுக்கு பணம், உங்களுக்கு அழகு, உங்க அம்மா அப்பா எல்லாருமே உங்களை சுத்தி இருக்கும்போது ஒரு வித்தியாசமான தைரியம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஆனா ஒரு நாள் நீங்க விரும்புகிற பணம், ஒரு நாள் நீங்கள் விரும்புகிற வேலை, ஒரு நாள் உங்களை சுற்றி இருக்கிற அம்மா அப்பா உங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது, இவ்வளவு தைரியமா நின்று உங்களால சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண முடியுமா, உங்களை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பாக தோற்று போவீர்கள். இன்னொருத்தர் நமக்கு இருக்கிறார் என்கிற தைரியம் எப்பொழுதுமே நமக்கு ஆபத்து. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னொருத்தர் இருக்கிறார் என்கிற தைரியம். சொல்லுங்க, இன்னொருத்தங்க இருக்கிறாங்கன்ற தைரியம் எப்பவுமே நமக்கு சொல்லுங்க ஆபத்து. அதான் சுத்தி இருக்கிற எல்லாரும் சுத்தி இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு மனைவிக்கு ஹோப் கொடுத்து, ஒரு தைரியத்தை கொடுத்து தன்னுடைய கணவனாரை எதிர்க்க வைக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நான் இருக்கிறவனுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் உனக்கு தைரியம் சொல்லுவேன். இன்னொருத்தர் உங்களை தைரியமாய் மோட்டிவேட் பண்றதுனால நீங்க யாரையுமே எதிர்க்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க வாழ்க்கையில என்ன தவற பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் உங்களுக்கு பக்க பலமாய், இன்னொருவர் உங்களுக்கு பேக் போனா பின்னாடி நிக்கிறாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணி நீ எதிர்த்துரு, நீ தைரியமா நில்லு அப்படின்ற இன்னொருத்தர் கொடுக்கிற தைரியத்துல நீங்க முன்னாடி நின்று உங்களுக்கு எதிராய் நிற்கிற நபர்களையோ, குடும்பத்தையோ, கணவனாரையோ, மனைவியையோ, உங்களுடைய மேனேஜரையோ, உலகத்தையோ நீங்கள் எதிர்ப்பீர்களே, ஆனால் நீங்க சீக்கிரமா தனி ஒரு ஆளா நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவீங்க. இன்னொருத்தர் கொடுக்கிற அந்த துஷ்டனால, இன்னொருத்தர் கொடுக்கிற ஸ்குருனால நீங்க யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது, எதிர்த்தரக்கூடாது. நீங்க உடனே தைரியமா நின்றக்கூடாது. ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்தை எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, நான் எங்கு இருந்தாலும் எனக்கு நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியம் எனக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, மட்டான தைரியத்தை எனக்கு தாரு. என் தைரியம் என்னவா போயிடக்கூடாதுன்னா, ஒரு நாள் என் தைரியம்
தவறானதாய் போயிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றி 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 நன்றி. உங்களை சார்ந்து உங்களை சார்ந்து உங்களை சார்ந்து ஓ நன்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எனக்கு வெற்றி தான் ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற மதில்களை எல்லாம் நான் தாண்டிடுவேன். இன்னொருத்தர் கொடுக்கிற தைரியத்தில் அல்ல ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கைகளை உயர்த்தி நீங்க என்ன தைரியப்படுத்துகிறவ. ஓ மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ். கரங்களை தட்டி பாடி தேவான ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினால் என்னோடு எதினால் எதினால் இது எதினால் என்னோடு. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணும். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணும். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா எதினா இது எதினா இது என்னோடு வருவதினா. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்தான 3 தைரியங்கள். நம்பர் 1, முதலாவதாக என் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார், என் பின்னாடி ஒரு நபர் இருக்கிறார் என்கிற தைரியம் ஆபத்தான தைரியம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, என் பின்னாடி ஒரு நபர் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க என் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க. இந்த தைரியம் உங்களுக்கு என்ன தைரியம்? இது கேட்கல, உண்மைதானே? இந்த தைரியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்தில் முடிஞ்சிடும். நான் நம்புறேன், நம்முடைய கூட்டாளியாக ஒரு நபர் நம்ம கூட வருகிறார் என்கிற ஒரு தைரியம் கூட வேணா இருக்கலாம். இப்போ இரவில் நம்ம இருட்டில் நடந்து போகும்போது, நம்ம தனியாக போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் கூட வந்தா சொல்லுங்களேன், கொஞ்சம் தைரியமா இருக்கும். கூட ஒருத்தர் வந்தா தைரியமா இருக்கும். இந்த தைரியத்தை சொல்லல, ஆனா சில தைரியங்கள் என்ன பண்ணும் தெரியுமா? பின்னாடி இருந்து ஒருத்தங்க தவறான காரியத்துக்கு நிறைய நேரத்தில் மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ இதை பண்ணு, நீ இதை செய், தப்புல பண்ணலாம், நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப, எத்தனை நாளைக்கு தாழ்ந்து போவ, நான் வேணா உனக்காக வந்து பேசுறேன்,
நீ இதை முயற்சி எடு, நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ, பின்னாடி நான் வர்றேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உனக்கு வக்கீல அரேஞ்ச் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச அந்த பெரிய ஐயா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பாரு இப்படி எதிர்த்து இருக்கிறான், இவன் பாரு இப்படி எதிர்த்து நல்லா தான் இருக்கிறான், நீ எத்தனை நாள் இப்படி தாழ்ந்து தாழ்ந்து போவ. இப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி இருந்து தைரியம் சொன்னாங்கன்னா நான் நம்புறேன் அந்த தைரியத்துல யார் நீங்கள் போகிறீர்களோ அது உங்களுக்கு ரொம்ப சிக்கலா மாறிடும், ஆபத்தா மாறிடும். ஸோ ஆபத்தான தைரியம் நம்பர் 1. பின்னாடி யாருமே இருந்து உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. இது நான் நிறைய விஷயத்த ஓப்பனா அவங்களுக்கு சொல்ல முடியல. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு கொடுமையானதா இருக்கிறது. அதான் வந்து நீங்க பேப்பர்ல கூட, பேப்பர் நியூஸ்ல எல்லாம் கூட வாசிச்சிருப்பீங்க. கடந்த நாட்களில் வந்து கேரளாவில் வந்து ஒரு கணவனார வந்து ஒரு மனைவி கொல்றாங்க. அவனை வந்து கொல்லும் போது என்ன அப்படின்னா, எப்படி இந்த காரியத்தை நீ பண்ணுன, எப்படி உன்னுடைய கணவனாரை நீ கொன்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, ஒரு பிரியாணி கடைக்காரன் வந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாராமா. யாராமா சொல்லுங்க? பிரியாணி கடைக்கார ஒரு மனுஷன்ட்ட ரெகுலரா அந்த அம்மா பிரியாணி வாங்குவாங்க போல. அந்த மனுஷன் ஒரு சப்போர்ட் பண்றான், அந்த மனுஷன் ஒரு தைரியம் கொடுக்குறான், நீ இப்படி பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உன்னை இப்படி எல்லாம் காப்பாத்துறேன், நான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வைக்கிறேன். ஸோ அந்த ஒரே ஒரு மனுஷன் கொடுக்குற தைரியத்துல தன்னுடைய கணவனார கொல்றதற்கு அந்த அம்மாவுக்கு தைரியம் வந்திருக்கு பாருங்களேன். இன்னைக்கு பெரிய சிக்கல்ல மாட்டி குடும்பமே ஒன்றும் இல்லாம போயிருச்சு. அப்போ சில நேரங்களில் வந்து சில மனிதர்கள் கொடுக்கிற தைரியத்தை வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணிட முடியாது, நம்மளை மோட்டிவேட் பண்ணலாம் ஆண்டவருடைய பிள்ளையே. ஆனா அவங்க இந்த ஜெபத்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, சிமேயி ஒரு பெரிய தைரியம் கொடுக்குறான் தாவீதுக்கு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த செத்த நாய் உங்களை பேசுறதுக்கு என்ன தைரியம் அவனுக்கு இருக்குது? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் தலைவரே, நான் ஒன்றும் பண்றேன், நானே அவனை போய் வெட்டுறேன், நானே அவனை போய் குத்துறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க போனாதானே பிரச்சனை வரும், நான் பண்றேன் உங்களுக்காக. அவன் எப்படி இப்படி பேசலாம்? அப்பதான் தாவீது அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கர்த்தரே சிமேயை தூசிக்கிறதுக்காக அனுமதிக்கும் போது நீ அமைதியாடுறான்றான். அப்போ தாவீதுக்கு சிமேயி கொடுக்கிற அந்த தைரியத்தை அவன் என்ன பண்ணிக்கல, ஏற்றுக்கொள்ளல, பயன்படுத்திக்கவும் இல்லை. வேண்டாம், இந்த மாதிரி நம்ம அப்படி யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சூழ்நிலையில தைரியம் சொல்றதுக்கு ஆள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீ போ கேஸ் போடு, எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குன்னு சொன்ன உடனே நமக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான பூஸ்டப் ஆகும். ஹலோ ஹலோ, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருங்க. இந்த நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், நம்முடைய திருச்சபையில இந்த காம்பவுண்ட் வால் கட்டுறோம்ல, இந்த காம்பவுண்ட் வால் கட்டும்போது 2 ரோடு இருக்குது, 2 ரோடும் கவர்மெண்ட் ரோடு. அப்போ ஒரு ரோட்டில் உள்ள ஒரு நபர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு, இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நீங்கள் கேட் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது கவர்மெண்ட் ரோடு, அதுக்காக சண்டை போடுறாரு, அதுக்காக கெட்ட வார்த்தை பேசுறாரு, பயங்கரமாக பேசுறாரு. ஸோ பக்கத்தில் இன்னொரு ரோடு, அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு இடத்துல நான் ஜஸ்ட் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சார் என்ன சார் அவன் அப்படி கத்திட்டு இருக்கிறான், நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க, கவர்மெண்ட் ரோட்டில் என்ன சார் அவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறான், நீங்கள் எடுத்து பேச வேண்டியது தானே, நீ ஒன்றுமே யோசிக்காதீங்க சார், கூப்பிட்டு 100க்கு ஃபோன் பண்ணி அவன் இன்னைக்கு கத்துற டைம் வந்து ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சார், அப்போ அவனை 2 தட்டு தட்டி கொண்டு போய் வச்சாதான் அவன் சரியாவான் அப்படின்னு சொல்றாரு அவர் பக்கத்து ரோட்டுக்காரரு. உடனே என் மனசுல ஒரு குளிர் ஒரு குளிர்மை வருது. சே பரவாயில்ல, நமக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆளு, நமக்கு அப்படி குளிரும் இல்லை, உண்மைதான், அப்படியே ஒரு நெஞ்செல்லாம் அப்படியே சே கடவுளே நமக்கு ஒரு தூதனை வச்சிருக்க மாதிரி நம்ம நினச்சிக்கோம். நமக்கு உடனே சிந்தா அப்படிதான் போகும், கர்த்தர் பாரு நமக்காக ஒரு தூதனை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவோம். நாட்கள் தாண்டிருச்சு, ஒரு 3 நாட்கள் தாண்டி அங்கே வந்து நம்ம அடைச்சி வச்சிட்டோம். அதனால அந்த பிரச்சனை பண்ணுறவனுக்கு அங்கே வர முடியாமல் இந்த ரோட்டில் வந்துட்டான். இந்த ரோடு தான் திறந்துருக்கு, இங்கே வந்துட்டு கத்திட்டே கிடக்குறான். கத்திட்டு இருக்கும்போது அவர் கரெக்டாக வர்றாரு. அவர் வரல, இவன் கூப்பிட்றான் அவரை, வாங்க சார் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான். வந்து நின்னவர் நானும் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படியே அமுக்குனி மாதிரி நின்று இருக்கிறாரு. அப்போ நான் கண்டுபிடிச்சேன் என்ன அப்படின்னா, அவனை ஏற்றி விட்டதே யாரு புரியுதுல, அவனை ஃபுல்லா ஏத்தி விட்டுட்டு இங்க வந்து அவன் சொல்றான், சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்னா இவருக்கு இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. நான் உடனே நினைச்சிட்டேன், ஐயோ இந்த உலகம் வந்து சாதாரணமானது இல்லை. நமக்கு நிறைய நேரத்தில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பிரச்சனையான நேரத்தில் நமக்கு ஒரு தைரியம் சொல்லும் போது நம்முடைய இருதயம் என்ன பண்ணும்னா, அவ்வளவுதான்டா சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்கடா, இறங்கடா கத்தியை தூக்கிட்டு அப்படின்னு நம்ம தோணும். இல்லவே இல்லை, அவங்க பாதி வழியில் போயிடுவாங்க, அவங்க காணாம போயிடுவாங்க, அவங்க திரும்பி நம்மளை உற்சாகப்படுத்த மாட்டாங்க, உங்களை தள்ளி விட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால
நம்பர் 1, முதலாவதாக தவறான ஒரு தைரியம் என்ன அப்படின்னா, பின்னாடி நின்று யார் ஹோப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய உதவி ஒரு நாள் அற்று போகும். இந்த ஜெபத்தில் இருக்கிற சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க குடும்ப வாழ்க்கையில 3வது ஒரு நபர் தைரியம் சொல்லுவாரே ஆனால் பி கேர்ஃபுல். நான் உனக்கு பணம் தர்றேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ கிளம்பி வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம், அப்படி பண்ணிடலாம், ஏதாவது ஒன்று தைரியம் சொல்லி நீங்க வந்து அந்த தைரியத்துல மயங்கி போய் கவுந்து விழுந்து அவ்வளவுதான், இந்த மனுஷன் நம்மளை காலம் முழுதும் காப்பாத்திடுவான்னு நினைச்சிட்டு உங்க குடும்பத்தை நீங்க இழந்துடாதீங்க, உங்க குடும்பத்தை நீங்க விட்டுறாதீங்க, உங்க பிள்ளைகளை நீங்க தொலைச்சிடாதீங்க. உங்களுக்கு தைரியம் சொல்லுகிற அந்த நபர், உங்களுக்கு ஹோப் கொடுக்கிற நபர் ரொம்ப நாள் உங்க கூட டிராவல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அது ஆபத்து. அது உங்களை நடுத்தருவில் நிக்க வைக்கும். என்னுடைய கண் முன்பாக எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். சில பெண்கள் தைரியம் கொடுப்பாங்க, சில ஆண்கள் தைரியம் கொடுப்பாங்க. அந்த தைரியத்தை நம்பாதீங்க, அந்த தைரியத்தை நம்பாதீங்க. ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருப்பேன். ஸோ மனப்பாடமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தவறான தைரியம் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவது சொல்லுங்க. தவறான நம்பிக்கைன்னா என்ன? தவறான தைரியம்னா என்ன? மறந்துட மாட்டீங்களே. இன்னொருத்தர் பின்பாக நின்று நம்மை தைரியப்படுத்துகிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணிட முடியாது, நம்பிடவே முடியாது. தட்டி கொடுக்கலாம், உற்சாகப்படுத்தலாம். நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி எல்லாமே வந்து, சில மனைவி பார்த்தீங்க அப்படின்னா தைரியம் சொல்லுவாங்க. ஏங்க நீ சோர்ந்து போறீங்க, நான் இருக்கிறேன் இல்லை. இந்த ஒரு தைரியம் உங்களை வாழ வைக்கும். மனைவிகள் வந்து கணவனார் தைரியப்படுத்தணும். சில நேரத்தில் அவரே பெரிய பெரிய தைரியசாலி, அவருக்கு ஏன் தைரியம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்களுடைய தைரியம் வந்து சில நேரத்தில் உங்களுடைய கணவனாருக்கு தேவைப்படும். நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை போதும், உங்க கணவனார் அப்படியே பூஸ்ட் ஆயிடுவாரு. ஒரு விஷயம் வந்து, நான் ரொம்ப பலவீனப்பட்டு படுத்து கிடக்கும்போது, ரொம்ப பலவீனம் அப்படின்னா இந்த பைல்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் போய் மேட்டுப்பாளையத்தில் ஒரு சின்ன ஆப்ரேஷன், அது வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணாங்க. அப்போ அந்த சர்ஜரி பண்ணவர் வந்து ஒரு இடத்துல சர்ஜரி பண்ணாரு, ஆனால் எனக்கு இன்னொரு இடத்துல கட்டிருன்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணது ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. அவர் கிழிச்சது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இன்னொரு இடத்துல கட்டி இருந்துச்சு, அதனால் ரொம்ப பெருசாக நாங்கள் அறுத்துருக்குறோம், அது ஆறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு 12 மணி நேரம் நீங்கள் பாத்ரூம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு வந்து அது அந்த டைம் வந்து நிறைய பதட்டம், நிறைய பயம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த மருந்து வச்சு கட்டி 1 ஹவரில் எனக்கு பாத்ரூம் வருது. 1 ஹவரில் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. வேற வழியே இல்லை. நானும் அடக்கி பார்க்குறேன், அடக்க முடியல. அப்படியே பிளட்டு பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் அப்படியே பிளட் அப்படியே ஊற்றி கிடக்குது. அப்படியே நான் தலை சுற்றிச்சு, அந்த பிளட் நிறைய போகிறதுனால அப்படியே மயக்கமாக இருக்க மாதிரி அது பாத்ரூமில் உட்காந்துருக்கிறேன். அந்த வீடு முழுக்க ரத்தம். அந்த அப்போ தான் பாஸ்டர்மாட்ட கேட்குறேன், உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறனோ அப்படின்னு. கஷ்டம் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு, ஏன்னா ஃபுல்லாக இனி ஃபுல்லாக பிளட் எல்லாம் அவங்க க்ளீன் பண்ணணுமே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை பார்க்குறத விட வேறு எனக்கு என்ன வேலை இருக்குது, இதை நான் ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன், அதுக்காக நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், இது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக இருக்குது அப்படின்னு நிறைய வார்த்தைகள். நான் உங்களை ஜெபம் பண்ணியே காப்பாற்றிடுவேன் அதெல்லாம் ஒன்றும். அந்த வார்த்தைகள் வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரனுக்கே ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. சரி என்ன பரவாயில்ல அப்படி உடனே அந்த ஆறுதல் உடனே கிடச்சிருச்சு. அப்போது சில நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட முடியாது. சில நேரத்தில் மனைவி வந்து கணவனாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தைரியம் சொல்லணும். நாபாலை குறித்து வேதம் சொல்லுது. நாபால் வந்து ஏற்கனவே தாவீதை குறித்து பயந்துட்டு இருக்கிறான். நம்ம தண்ணி அடிச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா உளறான். தண்ணி அடிச்சுட்டு தாவீதை குறித்து அசிங்கமாக பேசிட்டான். அந்த நியூஸ் யாருக்கு போயிடுச்சு? தாவீதுக்கு போயிடுச்சு. தாவீது கொஞ்சம் பேரோட சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வர்றாரு. அப்போ நாபாலுடைய மனைவி அபிகாயில் என்ன அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணோம், உண்மைதான், ஒரு வித கேரக்டர்ல ஓகே தான். ஆனா இந்த கணவனார்ட்ட வந்து சொல்லுவாங்க தெரியுமா, வராரியா அவரு கத்தி எடுத்துட்டு வரான், நீ முடிஞ்ச, நீ செத்த அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல இந்த நாபாலுக்கு பேச்சே நின்று போயிடுச்சு. அவன் அப்ப பேசின வந்தா 10 நாள் பேசாமலே செத்து போனான்னு பைபிள் சொல்லும். இந்த அம்மா கொன்றுச்சு இந்த நாபால. நான் வந்து இந்த அபிகாயில வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயத்த சொன்னாலும் இந்த அபிகாயில் கிட்ட இருந்து ஒரு பெரிய மைனஸ் இது நான் கண்டுபிடிச்சிருவேன், சொல்லிடுவேன். நான் எப்போ அப்படிதான் சொல்லுவேன், தாவீது வர்றான்,
நீங்கள் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை, நான் முன்னாடி போய் அவரை ஒப்புரவாக்கிட்டு வர்றேன், உங்களை எப்படியாவது காப்பாற்றுறேன்னு சொன்னால் அவருடைய உயிரையாவது காப்பாற்றலாம். ஏற்கனவே இந்த ஆள் பயந்துட்டு இருக்கிறாரு, இவர்கிட்ட வந்து அவன் கத்தி எடுத்து வர்றான், அவனை குத்தி கொன்று அவ்வளோதான் அவனை நிற்கிறான் பண்ணிடுவான்னு சொன்ன உடனே அப்படியே சாப்பிட்டு இருந்தவருக்கு விக்கிருச்சாமா. சில சில மனைவிகள் அப்படி தான், சாப்பிட்டு இருக்கும்போது கணவன் விக்கல்லே செத்து போயிடுவாருங்க. அந்த உருண்டை வாய்க்குள்ளே போகாது. இந்த அம்மா கொடுக்குற பயத்தினால, ஏங்க பேங்காரன் வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு மொத்தம் இடிஞ்சு சாப்பாடே ஒன்றும் இல்லாம, அட அந்த மனுஷன் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதை சொல்லலாம்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வரும்போது வீட்டில் கதவு திறக்க வேண்டாம், அதுக்குள்ளே என்ன சொல்றதுன்னா, கேஸ்காரன் வந்தா பிரச்சனை பண்ணா, இவன் வந்தான் பிரச்சனை பண்ணா அப்படின்னு திறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ கொஞ்சம் வந்து பொறுமையாக உட்காந்து அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து ஒரு காஃபி கொடுத்து குடிக்க வச்சுட்டு ஆறுதல் பண்ணி அப்புறம் சொல்லலான்னு தோணாது. நிறைய பேர் கொல்றதுக்கு தான் ஆள் இருக்காங்கப்பா, வாழ வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. சிஸ்டர்ஸ், நீங்கள் கொன்றாதீங்க உங்கள் கணவனார. ஆமாம், எதையாவது ஒன்று சொல்லி கேட்டால் என்ன சொல்கிறாரு, என் கணவனார் சிங்கம், என் கணவனார் சிங்கம்ன்றது அவருக்கு தெரியாது. அவர் எவ்வளோ பெரிய கோலைன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். சில கணவன்மார் வந்து பார்த்தீங்கன்னா தைரியசாலியாக வெளியே காண்பிப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி தைரியசாலியாக தான் இருப்பாங்க. அது ஆண் பிள்ளைகளுடைய குணமே. ஏன் அப்படியே, அது ஆண் மகன் அல்லவா, அதனால அவங்க கோலைன்றதை வெளியே காமிக்க முடியாது, அவங்க தைரியம் இல்லாதவங்கன்றதை வெளியே காமிக்க முடியாது. தைரியம் இல்லைன்னா கூட அவங்க தைரியமாக தான் காமிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து, ஐயோ என் கணவனார் எதை வேணாலும் தாங்குவார் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் கொட்டிடக்கூடாது. அவருக்கு தைரியம் சொல்ல வேண்டிய வேலை யாருடையது அப்படின்னு சொன்னால், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லணும், ஒவ்வொருத்தரும் உங்கள் கணவன் இடத்துல போய் உங்கள் கணவனார் ஒரு துக்கத்தை உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், உன்னை ஜோம் பண்ணி நான் காப்பாற்றுறேன்னு சொல்லணும். 2 அம்மாங்க தான் ஆமீன் சொல்லியிருக்காங்க. உங்களையே ஜோம் பண்ணி காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க, அப்புறம் எங்கே நீங்கள் போய் அவரை காப்பாற்றுறது? பெண்கள் படைகளெல்லாம் இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது, உங்களையே ஜோம் பண்ணி தான். ஒரு காலத்தில் பெண்கள் ஜோம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டில் உள்ள அம்மா ஜோம் பண்ணி கணவனாரை காப்பாற்றும், பிள்ளையை காப்பாற்றும், நாட்டையே காப்பாற்றும். சில அம்மாங்களுடைய ஜபத்தினால தான் பட்டணமே ஜீவனோட இருக்குது. சில அம்மாங்களுடைய ஜபத்தினால தான் இந்த உலகத்தில் எழுப்புதலே வருது. பெண்களுடைய ஜபம் தான் பெரிய ஒரு சப்போர்ட் நம்முடைய எழுப்புதலுக்கு. அவங்க ஜோம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்களுடைய சூழ்நிலை எப்படி போயிட்டு இருக்குன்னா, அவங்கள ஜோம் பண்ணி நம்ம காப்பாற்றணும் போல தெரியுது. ஏன்னா இப்போ பெண்களுடைய ஜபம் எல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு குறைஞ்சு போயிடுச்சு. பழைய அம்மாங்களை மாதிரிலாம் ஜோம் பண்ணுறதே இல்லை, வீட்டில் ஜப சத்தம் கேட்கப்படுறதே இல்லை. ஆம்பளையால் வீட்டில் ஜோம் பண்ணுறாரு, ஆனால் பெண்கள் நான் வேலை இருக்கு நீ ஜோம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அந்த மாதிரி தைரியங்களெல்லாம் நமக்கு தேவை. கணவனாரை தைரியப்படுத்தணும், மனைவியை தைரியப்படுத்தணும், பிள்ளைகளை தைரியப்படுத்தணும். ஆனால் தேர்ட் பர்சன், 3வது நபர் கொடுக்குற தைரியத்தில் நீங்கள் ஒரு நாளும் வெற்றியாய் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சு தான் காலடி எடுத்து வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். தவறான தைரியம் என்றால் என்ன சொல்லுங்க? தவறான தைரியம் என்றால் 3வது ஒரு நபர் தைரியம் கொடுக்கும்போது நான் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், ஜாக்கிரதையா. ஸோ நம்பர் 2, 2வதாக நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், தவறான தைரியம் என்கிறது வந்து உங்களுக்குள்ளே எழும்புகிற பழி வாங்குற தைரியம். என்ன தைரியம்? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பழி வாங்குகிற தைரியம். அது தவறான தைரியம். நல்லா சொல்லுங்க, பழி வாங்குகிற தைரியம் தவறான தைரியம். ஆமென். அது அவங்களுக்கு முன்னாடி சிலருக்கு தங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். என்ன தைரியம் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளாவது உன் முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், காரோட வந்து நிற்பேன். ஒரு நாளாவது உன் முன்னாடி வீட்டோட நான் வந்து நிற்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், இன்னொருத்தருக்காக வாழ்றத முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நிறுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னொருத்தருக்காக வாழ்றத முதல்ல நிறுத்துங்க. நம்ம நிறைய பேர் யாருக்காக தான் வாழ்றோம்? இன்னொருத்தருக்கு. கண்ணாடி போடுறது கூட யாருக்காக தான்? கண்ணாடி போடுறது இன்னொருத்தருக்காக, சாரி கட்டுறது இன்னொருத்தருக்காக, ட்ரெஸ் பண்றது இன்னொருத்தருக்காக, வண்டி வாங்குறது இன்னொருத்தருக்காக, சோறு தின்றது இன்னொருத்தருக்காக. எல்லாமே எதுக்காக? அவசரமா ஒரு கடைக்கு போனேன் நான். இந்த இப்போ திருச்சி, நான் ஈரோடுக்கு ஊழியத்துக்கு போகும்போது சாப்பிடல, 4 o'clock ஆயிடுச்சு. சரி 4 மணிக்கு இன்னி போயிட்டு நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கணும்னு அவசரமா ஒரு கடை திறந்து வச்சிருந்து ஓடி போனேன். ஓடி போய் டேபிளில் உட்காந்தேன். சார் என்ன வேணும்னு கேட்டேன். எப்பா எது அவசரமா டக்குன்னு சூடாக கொடுக்க முடியுமா அது தாங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், சார் பிரான் பிரியாணி இருக்குது, சூடாக இருக்குது, உடனே கிடைக்கும் அப்படின்னா. கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கிறேன். நான் ஆரம்பித்த 2 நிமிஷத்துக்கு அதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் நிறைய பார்த்து அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இது வாங்கலாமான்னு. அவங்க காதில் பிரான் பிரியாணின்னு மட்டும்தான் கேட்டுச்சு. முன்னாடி நான் சொன்னது எதுவுமே கேட்கல. பக்கத்தில் கடைக்காரர், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் பிரான் பிரியாணி வேணும்னாங்க.
அப்போ நான் நினைச்சிட்டேன், அவ்வளவு நேரம் மனப்பாடம் பண்ணி அவங்களுக்கு டிசைட் பண்ண தெரியல. இப்போ நினைச்சாங்க, ஓ இந்த கடையில் பிரான் பிரியாணி சாப்பிட்டாதான் கெத்து, இல்லை இந்த கடையில் பிரான் பிரியாணி தான் நல்லா இருக்கும். என்ன நினைச்சாங்க தெரியல. இன்னொருத்தர் சாப்பிட்றத நம்ம கூட நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான், கடையில் ஹோட்டலில் போய் நின்னா யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல டிஷ் ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு. இந்த சிஸ்லர் அப்படின்றது ஒன்று இருக்குது, நிறைய பேர் ஹோட்டலில் பண்ண சிஸ்லர் அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா டேபிளில் கொண்டு போய் வச்சா பார்த்தீங்கன்னா புகையா வரும். எனக்கு இது தெரியாது, இந்த புகை வர்றது தெரியாது. இந்த புகை வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. எல்லாருமே இந்த புகை வர்ற அந்த சிஸ்லர் அப்படி புகை வரும் அப்படியே பார்ப்பாங்க. ஒரு நாள் கடையில் போய் நிற்கும்போது இந்த ஃபன் மாலில் தான் ஃபஸ்ட் டைம் அது நடக்குது. நான் பார்த்தா புகையாக வருது. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட கேட்குறேன், என்ன பாஸ்டர் இது புகையாக வருது, எல்லாம் சூடாக கொடுக்குறாங்க போல தெரியுது அப்படின்னு. உடனே அவர் நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒன்று ஆர்டர் பண்ணார். சரி, அங்கே வர்ற புகை இங்கே வந்துச்சு, ஆனால் வாயில் வைக்க முடியல. அதை வச்சு நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிருப்போம் அந்த பாஸ்டரை அடுத்தவங்கள பார்த்து அப்படின்னு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தருக்காக வாழ்றத நம்ம முழுக்க விட்டுறணும், 100% விட்டுறணும். இன்னொருத்தரை நம்முடைய நினைவில் கொண்டே வரக்கூடாது. எப்பொழுதுமே எந்த விஷயத்துக்குமே என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னை சாட்சியாய் நிறுத்தும், நான் பலருக்கு பிரயோஜனம் உள்ள மனுஷனாய் மாறணும், என்னை பிரயோஜனப்படுத்தும், நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு மாறணும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னொருத்தருக்காக வாழணும் நீங்க எப்ப நினைச்சாலும் உங்களுக்கு தோல்வி தாங்க மிஞ்சும். அதனால வேண்டவே வேண்டாம். இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கா, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க மனசுக்குள்ள இருக்கா, அவன் என்ன அவமானப்படுத்திட்டான், அவன் என்ன ரொம்ப வெட்கப்படுத்திட்டான், அவன் என்ன குறைவாய் மதிப்பு போட்டான் பாஸ்டர், அவனுக்கு முன்னாடி நான் இப்படி நிக்கணும். நான் சொல்றேன் வேண்டவே வேண்டாம். அவன் இப்படி சொல்றானா இன்னொருத்தன் வேற மாதிரி சொல்லுவான். அதனால என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த வாழ்க்கையை வெற்றியாய் வாழ்வதற்கு என்னை ஆசீர்வதியும். நான் இன்னொருத்தரை பார்த்து ஒரு நாளுமே நான் வாழ மாட்டேன். என் கூட கர்த்தர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன வேணாலும் பேசணும், அவன் எப்படி வேணாலும் நம்மளை பார்க்கட்டும், நம்ம குறைவாய் பார்க்கட்டும், அதெல்லாம் நமக்கு தீமைக்கு அல்ல, கண்டிப்பாக நன்மைக்கே தான். அவர்கள் நம்மை குறைவாய் நினைத்தால் ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க சங்கடமே படாதீங்க, அது உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் நம்மளை குறைவாய் நினைக்கிறான். எவர்கள் உங்களை குறைவாய் நினைக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்கள் கண்கள் காண நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மளை உயர்த்துகிற கர்த்தர். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. மனிதன் நம்மை குறைவாய் நினைக்கிறான் என்றால் அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனா இன்னொருத்தருக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக எது ஆபத்தான தைரியம் அப்படின்னு சொன்னா, நாம் சில நேரத்தில் நம்மை நாம் ரொம்ப நம்புவது கூட நமக்கு ஆபத்தான தைரியம். ஆமென் சொல்லுங்க. என்ன எப்பொழுதுமே நான் என்ன பண்ண முடியாதுன்னா நம்பிட முடியாது. என் பலன் எப்பொழுதும் என் கையிலே இல்லை, என் பணம் எப்பொழுதும் என் கையிலே இல்லை, என் வேலை எப்பொழுதும் என் கையிலே இல்லை, என் புத்தி எப்பொழுதும் என் கையிலே இல்லை. என் காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறது என்றால் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே இருக்கிறது. நான் என் வில்லை நம்பேன். சொல்லுங்க, என் வில்லை நம்பேன். ஆண்டவரே என்னுடைய பலத்தை நான் நம்பேன். ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் நம்பேன். நான் நம்பி இருக்கிறது உண்மையே, நான் நம்பி இருக்கிறேன். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தர் அவர். தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல். சொல்லுங்க, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாப்பா சொல்ல கர்த்தருடைய கிருபை. எங்களுடைய வில்லை நாங்கள் நம்புவதில்லை, எங்களுடைய பலனை நாங்கள் நம்புவதில்லை. எங்கள் பலனாகிய கண்மலையே, வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாற. சொல்லுங்க, உறவுகள் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் இப்ப சேர்ந்து நீங்கதான்பா.
இயேசுவே நீங்க தான்ப்பா. ஓ உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவாடை பாடு. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. இப்ப கைகளை மேல தட்டி நீங்கதாப்பா. உண்மையன்றி வேறு சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே நீங்கதாப்பா நீங்கதாப்பா. உண்மையன்றி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே நீங்கதாப்பா. என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, கோபத்தினால வர்ற தைரியம் நமக்கு ஆபத்தான தைரியம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு தைரியம் இருக்கிறது தவறல்ல, ஆனா எதனால நமக்கு தைரியம் வந்துடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சில கோபத்தினால வருகிற தைரியம் நன்மையா மாறலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில நேரத்திலே கோபத்திலே நமக்கு வருகிற தைரியம் நமக்கு பிளஸ்ஸா இல்ல, சில நேரத்தில் ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம கோபப்படுறதுனால நமக்கு வருகிற தைரியம் நீடித்த நாட்களாய் நமக்கு நிலைக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரலாம், வாழ்ந்து காமிக்கணும், நிற்பேன் அப்படின்ற வைராக்கியம். ஆனா கோபத்தினால உங்களுக்கு மிஞ்சும் தைரியம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆமென். நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள். ஆனா ஒருத்தனுக்கு ரொம்ப கோபத்தினால ஒரு தைரியம் வந்துருது, தன்னுடைய சகோதரனை கொல்லணுன்ற தைரியம் வந்துருச்சு. அந்த தைரியம் அவனுக்கு நன்மையா இல்லை. கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, எப்பா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, மேன்மை இல்லையோ. இப்ப பாவம் வாசப்பட்டில படுத்து கிடக்குது இல்ல. அதனால இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தருக்கு கோபத்தினால ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வருதா? உங்களை கணவனார் கோபப்படுத்திட்டாரு, மனைவி கோபப்படுத்திட்டாங்க, யாராவது ஒருத்தர் கோபப்படுத்தினால ஒரு தைரியம் நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், உன் கோபத்தினால எந்த தைரியமும் வர வேண்டாம். தேவனே நம்மை தைரியப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு எல்லாரும் நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ரொம்ப அவசியமானது என்னன்னா, தவறான தைரியத்தை நமக்குள்ள ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வளர்த்துறவே கூடாது. அது நம்மை ரொம்ப கஷ்டப்படுத்தி விடும், ரொம்ப பாடுபடுத்தி விடும். அப்படியே எழும்பி கொஞ்சம் முன்பாக வாருங்கள், நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் முடிந்தால் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று இந்த ஜெபத்தினுடைய இந்த கடைசி நேரத்தில் உங்களோட ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க வைக்க போறேன். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்களேன். Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், எங்கள் மேல் நீதி உள்ளவராகிய கர்த்தர். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்துக்கு மோட்டிவேட் பண்றாங்க. எது அப்படின்னா, நீ தைரியமா இரு. ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் என்னன்னா, மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை. அப்போ தைரியமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மிகுந்த பலன் உண்டு. மிரட்டல்கள், பயங்கள், எதிர்காலத்தை குறித்த காரியங்கள் எது வந்தாலும் ஆண்டவர் உங்க பக்கத்துல நிற்கிறார். சொல்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அதான் தேவ மனுஷனாகிய ஜோஷுவா பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ரொம்ப அழகா சொல்றாரு. ஆனா ஜோஷுவா ரொம்ப பயப்படுறான். தனக்கு முன்பாக வைத்திருக்கிற பொறுப்பு சாதாரணமானது இல்ல, ரொம்ப பயத்துக்குரிய பொறுப்பு. மோசையே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்கல்ல அவங்க. அப்ப ஜோஷுவா எம்மாத்திரம். மோசையாவது 40 வருஷம் பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல இருந்துட்டாரு.
அதனால ஜனங்களுக்கும் அவனுக்கும் வந்து நிறைய கேப் இருந்துச்சு. ஆனா ஜோஷுவாவை பொறுத்த அளவுல அவங்க கூட சாப்பிட்டு அவங்க கூட தங்கி அவங்களில் ஒருவனாகவே வளர்ந்தான். அவங்களில் ஒருவனாகவே வளர்ந்தவனை அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் யோசுவா வந்து தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை பார்த்து பயப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நீ இந்த ஜனங்களை வழி நடத்துவ, எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய தைரியம் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஜோஷுவா அந்த ஜனங்களை ரொம்ப அழகா வழி நடத்துகிறார். அப்ப நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற சோர்ந்து போய் பயத்தோட வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா தைரியம் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு உனக்கு விரோதமாய் நிற்கிற இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாதே. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல இந்த ஏராளமான கூட்டத்தை நீ முறியடிப்பாய். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவைகளாய். கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துகிறார், கர்த்தர் நம்மளை மோட்டிவேட் பண்றாரு, அவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நம்ம கோழையா இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை, நம்ம தைரியசாலியா இருக்கிறது அவருக்கு விருப்பம். எதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை. ஆனா அதே நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஓவர் தைரியம், அதிக தைரியம் நமக்கு மிகவும் ஆபத்து. அல்லேலூயா. அதான் எல்லாமே மிஞ்சி போயிருச்சுன்னா அது வந்து நஞ்சாதான் போகும். ஆமென். எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, மிஞ்சி போகக்கூடாது. எல்லாம் எப்படிதான் இருக்கணும்னா லிமிட்டா தான் இருக்கணும், கரெக்டா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து எப்பவும் தராசுல நிறுத்தப்படும் போது நீங்க எப்படி இருக்கணும்னா சமமா இருக்கணும். எதுலையுமே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடாது. நம்ம மனுஷங்கன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. சிலர் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்குது கேட்கல, லிமிட் இருக்குது. பைத்தியம் மாதிரி நம்ம பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா அதுல கூட உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நீங்க லிமிட் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க மன விதமா மாத்தப்பட்டுருவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா அவ்வளவு. எனக்கு தெரிந்த ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு ரொம்ப சொந்தமான அம்மா. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைக்கு நைட்டு சாப்பாடு ஆக்கி அது மிச்சம் வந்துச்சுன்னா இன்னைக்கு வச்சுக்குவாங்க, இன்னைக்கு மிச்சம் ஆச்சுன்னா நாளைக்கு வச்சுக்குவாங்க. அவங்க ஒரு நாள் கூட புது சோறு சாப்பிட்டதே கிடையாது, பழைய சோறு தான். ஏன்னா அது ஒரு 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 அவங்களுக்கு ஒரு தப்பு மாதிரி. நம்ம சாப்பாடாக்கும் போது ஒரு நாள் மிச்சம் வந்துச்சுன்னா அடுத்த நாள் சாப்பாடை என்ன பண்ணணும், கரெக்டா செய்யணும். இதுதான் ஞானம். அவங்க அப்படி இல்லை. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுப்படையில் போய் நிற்கும் போது கர்த்தர் இன்னைக்கு 4 தூதன் அனுப்புவார், கர்த்தர் இன்னைக்கு 4 தூதன் அனுப்புவார். ஒருவேளை தூதன் நம்ம வீட்டில் சாப்பிட வந்தா அவருக்கு சாப்பாடு இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 டம்ளர் அரிசி ஜாஸ்தியாக வச்சிடறது. அந்த நாளில் ஒரு தூதனும் வரமாட்டான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் தூதன் வரலன்னு உடனே பிள்ளைங்க பழைய சோறு பழைய கஞ்சி சாப்பிடுவாங்களா? இந்த அம்மா தான் சாப்பிடுவாங்க. அதை மிச்சம் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்படியில் கூட என்ன சேரி தான் கட்டுவாங்கன்னா வெள்ளை சேரி தான் கட்டுவாங்க. வீடு அடுப்பு வச்சிருக்கிறாங்க, அடுப்புல வந்து வெள்ளை சாரி கட்டினா எப்படி இருக்கும்? இல்ல அதனால ஒயிட் சாரி கட்டுறது தவறுன்னு சொல்லல. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு பிரம்ம பிடிச்சது மாதிரி, ஒரு பித்து பிடிச்சது மாதிரி. அப்படின்னா அவங்க என்ன போயிருக்கணும், ஒரு நன்னா இல்லைன்னா நம்ம சிபிஎம் திருச்சபையில வந்து பாஸ்டர் அம்மா அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்குன்னே கமிட்டடு. அவங்களுக்கு ஃபேமிலி எதுவுமே இல்லை, அழகா ஒயிட் நோயிட்டு போட்டுட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம். அது அவங்களுடைய பிரதிஷ்டை, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்தை நடத்திட்டு ஒரு கணவன் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சமைக்கணும், சாப்பாடாக்கணும். அவங்க வந்து கிச்சன்ல போய் நான் எப்பவும் 24 hours ஒயிட் நோயிட்டு போடுவேன்னா நடக்குமா சொல்லுங்களேன்? அது ரொம்ப கஷ்டம் இல்ல, அது நல்லா இருக்காது இல்ல. அது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லை. அப்புறம் அவருடைய கணவனார் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பாசமானவர். அவர் எப்பவுமே வந்து லைட்டா தொட்டு அன்பே அப்படின்னு கேட்டாச்சு இயேசுவின் நாமத்தினால போய் என்ன அன்பே உன்பேன்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க, நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் அன்பேன்றீங்க. அடா நீ ஃபாஸ்டிங்ன்றதுக்காக அவர் அன்பேன்னு கூப்பிடாம இருக்க முடியுமா? அப்போ ஒரு பாசமுள்ள ஒரு கணவனார் வரும்போது ஆச்சி ஏவோ அப்படின்னு அப்படியே சல்லுன்னு விழுந்தா என்னங்க அது பண்றது? இல்லை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஞானமாய் கேட்டா என்ன அப்படின்னா நான் ஸ்பிரிச்சுவல். அப்பா அம்மா நீங்க வந்து அவ்வளோ ஸ்பிரிச்சுவலா இருந்தா எங்க போகணும்? முழு நேரம் ஊழியத்துக்கு போய் கல்யாணம் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. 4 பிள்ளையும் பெத்துச்சு போனா இல்லை 4 பிள்ளைகளை பெத்து வளர்த்து பிள்ளைகளை ஆளாக்கி இது வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதுல ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமா போனா கூட ரொம்ப பிரச்சனை வரும் ஆண்டவருடைய பிள்ளைகளை.
எல்லாத்துலயும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. ரொம்ப கவனமாய் ஒருத்தரை நேசிக்கிறதுல லிமிட்டேஷன் இருக்கணும், சாப்பிட்றதுல லிமிட்டேஷன் இருக்கணும், எல்லாத்தையும் ஞானமாய் கவனமாய் வைத்தா ஆளணும். அப்பதான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க கொஞ்சம் விகற்பமா தெரிஞ்சிட்டீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணை மூடிட்டு எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினாரு, இதை வெளிப்படுத்தினாரு. எத்தனையாதான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எனக்கு இன்னைக்கு கர்த்தர் தோசை சுடணும்னு சொன்னார் அப்படின்றாங்க ஒரு அம்மா. நான் என்ன சொல்றதுக்கு சொல்லுங்க, எனக்கு சுத்தமா பசி இல்லை, நான் சாப்பிட்டதே இன்னும் ஜீரணமாகலை. இல்லை நீங்கள் இன்னைக்கு வருவீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்டர் ஆண்டவர் ஊத்தாப்பம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் கர்த்தர் 7 ஊத்தாப்பம் பண்ணி கொடுக்க சொன்னார். நான் சொன்னேன் அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் அதை பொதிஞ்சு பார்சலாக கொடுங்க அந்த 7 ஊத்தாப்பத்தை, நான் வீட்டில் போய் தான் சாப்பிட முடியும், கண்டிப்பாக இப்போ என்ன பண்ண முடியாது. உங்கள்கிட்ட சொன்ன ஆவியானவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் இந்த பக்கத்தில் திரும்பி போயிருப்பேனே. இல்லை இதெல்லாம் என்ன இதுன்னு சொல்கிறேன். ஒரு 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 ஞானமாய் நடக்க வேண்டாமா? கேட்டால் எதுக்கெடுத்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர். எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. நானும் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் அப்படி முகமுகமாய் பேசுனதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. சிலர் வாய் எடுத்தா தடிக்கு விழுந்தா ஆண்டவர் சொன்னாருன்றாங்க. இங்கேருந்து சிவானந்த காலி போன கர்த்தர் நான் சிவானந்த காலி போ சொன்னார். கர்த்தர் என்ன இந்த ஃபோனை அட்டன் பண்ண வேண்டான்னு சொன்னார். கர்த்தர் ஃபோன் உங்களுக்கு பண்ண சொன்னார். ஏசப்பா ஸ்தோத்திரம். இவங்களுக்கு தனியாக கான்ஃபரன்ஸ் காலில் கர்த்தர் பேசிட்டு இருக்காரா என்ன நமக்கு தெரில. இல்லை நான் ஒரு ஞானமாய் வேண்டாமா, எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னாருன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்பிடுறது. அவர் கண்ணை மூடிட்டு இப்படி சொன்னார் பாஸ்டர், அவ்வளோதான் பாஸ்டர், முடிஞ்சோம் போயிட்டோம். அப்போது இதில் எல்லாத்துலையும் நிதானமாய். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் குடும்ப வாழ்க்கைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மகளே மகனே நீ தைரியமாயிரு. ஆனால் என்ன தைரியமாயிராதேன்னா, உனக்கு ஆபத்து வருகிற அளவுக்கு மிஞ்சின தைரியமாக நீ என்ன பண்ணாதேன்னா, சில விஷயத்துக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், பயம். கேட்கல, சத்தமாக சொல்லுங்க, பயம் வேணும், பயம் வேணும். உண்மையிலே சொல்கிறேன், இந்த சர்ச்சில் இவ்வளோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேலையை நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 20 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டமடன்னு முடிச்சிடலாம். பணம் மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு 15 லட்சம் ரூபாய் பணம் மட்டும் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இந்த வேலையை அவ்வளோ அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 25-30 பேரை கொண்டு வேலை வச்சு முடிச்சிடலாம். ஆனால் அந்த 15 லட்சம் ரூபாவையும் இன்னொருத்த போய் வாங்குறதுக்கு என்ன வரல அப்படின்னு சொன்னால், உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு தைரியமே வரலைங்க. ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ கஜகசன் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணலான்னு தோணுது. ஆனாலும் ஒரு பக்கத்தில் என்னவா இருக்குன்னா, ஐயோ நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிட முடியாதுன்னா, இத்தனை ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த பயம் இருக்குது. நான் என்ன நம்புறேன்னா, அந்த பயம் இருக்கிறது தீமை இல்லை. சில இடத்துல சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு விசுவாசமே இல்லை பாஸ்டர், உங்களுக்கு விசுவாசமே இல்லையா, எதுக்குங்க கடன் வாங்குறதுக்கு? உங்களுக்கு விசுவாசமே இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துவார். சிலது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடந்துடும், சிலர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் நடக்கும். அதுக்காக நம்ம அவசரப்பட்டு அதை பண்ணி என்ன பண்ணிட முடியாதுன்னா, ரொம்ப ஞானமாக இருக்கணும். நீங்கள் டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து இன்னைக்கு வாழக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ராஜா. சில டைம் பேசினா தப்பாக போயிடும், சில டைம் பேசாமல் இருந்தால் தப்பாக போயிடும். புரியுதில்ல? சில டைம் உதவி செஞ்சால் தப்பாக போயிடும், சில டைம் உதவி செய்யாமல் இருந்தால் தப்பாக போயிடும். என்னைக்கு எது நேற்றுக்கு இந்த மாதிரி பேசின தப்பாக போச்சு, இன்னைக்கு பேசாமல் இருக்கிறனால அதுவும் தப்பாக போயிடும். அப்போ என்ன, உனக்கு ரொம்ப கொழுப்பாயிச்சோ, பேச மாட்டியோ அப்படின்ற மாதிரி. அப்போ டெய்லி கிருபை யார் தான் தரணும் அப்படின்னு சொன்னா, காலைதோறும் அவருடைய கிருபை. இந்த பொல்லாத உலகத்தில் வாழக்கூடிய சகல ஞானத்தையும் தினம் தினம் கர்த்தரே எனக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தைரியம் நீங்க தான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. எனக்குன்னு ஒரு தைரியம் இல்லை, நீங்க கொடுக்கிற தைரியத்துல கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன். நீங்க கொடுத்துக்கிற பலத்துல கடைசி வரைக்கும் நான் வாழ்வேன். நீங்க கொடுக்கிற பலத்தினால யோர்தானை தாண்டுவேன். ஆண்டவரே, பெரிய பர்வதத்தை நான் தாண்டி செல்லுவேன். ஹalleluya, நன்றி ஆண்டவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் என்னில் பகையானாரோ. வல்லவர் எனக்குள்ளே இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார், கலங்காதே. வலக்கரம் தாங்குவார். கரங்களை மேல தட்டி, எனக்குள்ளே பெரியவர், எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்களை அவர் ஒருவரே முறியடிக்கக்கூடிய தைரியத்தை தருவார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை, என் பிள்ளைகளை நடத்தக்கூடிய அந்த பலனை கர்த்தர் தருவார். எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கக்கூடிய அந்த தைரியத்தை கர்த்தர் தருவார்.
இந்த வாரம் இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் தைரியப்படுத்துகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். தைரியப்படுத்துகிறவர். ஹalleluya.